Realme P3 சீரிஸ்ல இருந்து 2 ஸ்மார்ட் போன்ஸ் வந்து வர மார்ச் 19th அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. என்ன ஸ்மார்ட் போன்ஸ்னு பாத்தீங்கன்னா Realme P3, P3 Ultra. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து Realme P3 ஸ்மார்ட் போனோட ஃபுல் வீடியோவுமே வந்து நம்ம போட்டிருக்கோம். லிங்க் வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல Realme P3 Ultra ஸ்மார்ட் போன பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். ஸோ இதுல என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் குடுத்திருக்காங்க அண்ட் என்ன பிரைசிங்ல வரப்போகுது அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த Realme P3 Ultra ஸ்மார்ட் போனோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடா தான் வந்து இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 2 கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து நெப்டியூன் ப்ளூ, இன்னொன்னு ஓரியன் ரெட். இந்த 2 கலருமே வந்து பின்னாடி லெதர் பேக் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு கலர் ஆப்ஷனுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா க்ளோயிங் லூனார் டிசைன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க வந்து இருட்டுல இந்த ஸ்மார்ட் போனை வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லூனார் டிசைன் வந்து க்ளோயிங்கா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த Realme P3 Proலயுமே வந்து இந்த க்ளோயிங் எஃபெக்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக புதுசா ஏதாவது பண்ணணுன்றதுக்காகவே Realme சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த Realme P3 Ultra ஸ்மார்ட் போன்ல ப்ராசஸர் என்னன்னு பாத்தீங்கன்னா MediaTekோட 8350 Ultra 4 நானோமீட்டர் சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங்கான ஒரு ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 7 Gen 3யோட மோர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸரா தான் இருக்க போகுது. அண்ட் AnTuTu ஸ்கோரிங்கும் பாத்தீங்க அப்படின்னா 1,45,000,000 வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. அண்ட் கேமிங்காக தான் இந்த ப்ராசஸரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த P3 ஸ்மார்ட் போன் பேசும்போதே சொல்லியிருந்தேன். இந்த ஸ்மார்ட் போனே வந்து அதாவது இந்த P3 சீரீஸே பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ GT பூஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேமிங்கை வந்து பெட்டர்மென்ட் பண்றதுக்காக. ஸோ இதுல வந்து ஏஐ மோஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஏஐ அல்ட்ரா டச் கண்ட்ரோல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து BGMI கேமை வந்து 3 hours வரைக்கும் நீங்க விளையாட முடியும். அதுவும் 90 FPSல வச்சு விளையாட முடியும். அண்ட் இதுல வந்து 4K வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹீட்டிங் இஷ்யூவை கண்ட்ரோல் பண்றதுக்கு 6050 ஸ்கொயர் வேப்பர் கூலிங் சேம்பர் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து Android 15 Realme UI 6.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வர ஸ்மார்ட் போன் தான். ஸோ அதுக்கேற்ற ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. P3 அல்ட்ரா ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சைஸ் டிஸ்பிளே அப்படின்னு மென்ஷன் பண்ணல. பட் ஸ்லிம்மஸ்ட் குவாட் கர்வ்டு 1.5K டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 2500 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல இவ்வளவுதான் வந்து கன்ஃபார்மான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான டியூரபிலிட்டி இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் போனோட கேமரா பாத்தீங்க அப்படின்னா டியூயல் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX 896 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. இன்னொரு கேமரா வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணல. பட் கண்டிப்பா ஒரு 16 மெகா பிக்சல் கொடுப்பாங்க. பட் சோனியோட சென்சார் யூஸ் பண்ணிருக்கனால ஒரு பெட்டர் குவாலிட்டி இமேஜ் வந்து இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். Realme P3 Ultraல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. IP69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் Wi-Fi 6 இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் போனோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 183 கிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 7.3 திக்னஸோட இருக்கு. ஸோ ஃபைனலி இந்த Realme P3 Ultraவோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30,000 பட்ஜெட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதாவது இந்த P3 சீரீஸே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு தான் இந்த P3 Ultraவும் செட் ஆகும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.